கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த தொடர்ச்சியான கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், 2வது நிருபம், அதில் இப்போ நம்ம 5ஆம் அதிகாரம் கடந்த வாரத்தில் ஒரு 10 வசனங்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ நமக்கு அடுத்த வசனங்களை நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். அதில் கடைசியாக நம்ம பார்த்த வசனத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்முடைய கூடாரம், நம்முடைய இந்த கூடாரம் அழிந்து போகக்கூடிய ஒரு கூடாரம், அழியாத ஒரு கூடாரம், ஆவிக்குரிய சரீரம் தேவன் நமக்கு பரலோகத்தில் வச்சுருக்கார். அதில் போய் சுதந்திரிக்கிற வரைக்கும் இந்த கூடாரத்தில் இருந்து நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தவிப்பு என்னங்கிறதையும் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த தவிப்பிலிருந்து நம்ம வெளியே வந்து அந்த கூடாரத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு மார்க் போடுறார் தேவன். அதையத்தான் இங்கே வசனம் சொல்கிறார். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். We should stand before the tribunal of Christ அப்படின்னு சில ஆங்கில வேதாகமங்களில் இருக்கும். நியாய சங்கம் அல்லது நியாயாசனம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது கிறிஸ்து ராஜாவாக உட்கார்ந்தாலும் திருச்சபையின் பிள்ளைகளை இதுதான் நியாயம் தீர்க்கும் அப்படின்னா ஆண்டவரே சொல்லியிருக்கார், நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும்னா. அப்போ தெய்வீக வசனங்களே, அதில் விசேஷமாக இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கவனிங்க. இது அன்றைக்கு கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு எழுதப்பட்டாலும் இது நமக்கு தெளிவு பண்ணுறதுக்காக தான் இந்த வசனங்கள். ஏன்னா அவங்களுடைய கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு இருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டாங்க. அவங்க எல்லாமே வாங்க போகிறவங்க தான் நம்ம. அப்போ நாம் தான் இந்த சரீரத்தில் இருக்கிறோம். இந்த சரீரத்தில் இருக்கும்போதே நாம் நன்மை செய்யலாம், தீமை செய்யலாம். அப்போ சபையில் நம்ம தீமை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம். ஒரு சிலர் நன்மை செய்வாங்க, ஒரு சிலர் சபையில் தீமை செய்வாங்க. நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, கிறிஸ்துவுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கணும். அப்போ எப்படி கிறிஸ்து நியாயம் தீர்க்க போகிறார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலான்னு சொல்லி முடித்தோம் இல்லையா? அப்போது எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்பதற்கு ஏதோ தனியாக ஒரு விடுகதையெல்லாம் நமக்கு இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார், அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை 2 உவமைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். ஒரு உவமை 25ஆம் அதிகாரம் 14 to 30 வரைக்கும் இருக்குது. தாளந்து உவமை கவனிக்கிறீங்களா? தாளந்து. அதில் ஒரு தூர தேசத்துக்கு ஒருத்தர் புறப்பட்டு போகிறார். பரலோக ராஜ்யம். புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்புவிக்கிறார். தாளந்து பற்றி படிக்கிறோம். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்தெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த உவமையில் அவரவருடைய திறமைக்கு தக்கபடி சில தாளந்துகளை கொடுக்குறார். இப்போ 5 கொடுக்குறவர்கிட்ட இன்னொரு 5 தான் தேவன் எதிர்பார்க்குறார். 2 கொடுக்குறவங்ககிட்ட இன்னும் 2 தான். 1 கொடுக்குறவங்ககிட்ட இன்னும் 1 சம்பாதிச்சா போதும். 1 தாளந்து சம்பாதிச்சா போதும். எதிர்பார்க்கலை. கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த 5 சம்பாதிச்சவங்களுக்கு இன்னும் 5 அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த 1 வாங்கினவன் ஒழிச்சு வச்சிட்டான். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி தான் கணக்கு கேட்கும் எஜமான் என்கிற ஒரு சப்ஜெக்ட் கூட நமக்கு நல்லா தெரியும். லூக்கா 19ஆம் அதிகாரத்து 12ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும். பிரபுவாகிய ஒரு மனுஷன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வருவதற்கு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போனார். புறப்படும் போது தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவர்களுக்கு 10 ராத்தல் திரவியம் அப்படின்னா 10 பேரை கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறார். கவனிக்கிறீங்களா? தாளந்து உவமைக்கு இந்த உவமைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே ஈக்குவலாக கொடுத்துறார். ஒரு ஆளுக்கு ஒரு பணம். அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணணும். ஆனால் தாளந்து உவமையில் தேவனே அதாவது அந்த எஜமானரே என்ன செய்கிறாருன்னா அந்த தாளந்தை மாற்றி மாற்றி கொடுக்குறார். ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 2 தான். ஈக்குவலாக இல்லை. அப்படின்னா இந்த 2 உவமைகளையும் நம்ம கணக்கில் எடுக்கும்போது இப்போ பாருங்கள், கணக்கு கேட்கும் எஜமான் அதில் ஈக்குவலாக கொடுத்தது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அந்த அழைப்பு. அப்படின்னா பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். அதுக்கு பேதுருவுக்கு ஒரு அழைப்பு தான், நமக்கு ஒரு அழைப்பு தான், பவுலுக்கு ஒரு அழைப்பு தான்.
ஈக்குவல். இப்போ இதை வச்சு அவங்க சம்பாதிக்கணும். முந்தி வந்தவர்கள் படித்தோம் இல்லையா, அதான் சீஷர்கள். அவங்க உத்தம ஊழியக்காரர்களாக அங்கே எஜமான இடத்துல பெயர் பெற்றார்கள். 10 பட்டணங்களுக்கு அதிபதி. இன்னொன்று 5 வாங்கினவங்ககிட்ட சொல்லிட்டார், நீ உத்தம ஊழியக்காரனின்னு சொல்லலை, சரி 5 பட்டணங்களுக்கு அதிபதி. புரியுதுங்களா? அந்த 1 வச்சுருந்தவர் என்ன பண்ணார், அதை ஒன்றும் பெருக்காமல் ஒழிச்சு வச்சிட்டார். அதுக்கு எஜமானரை பற்றிய தவறான ஒரு விளக்கம் கொடுத்தார். புரியுதுங்களா? அப்போ இந்த விளக்கம் கவனிக்கும் போது அதுக்கு நிறைய அந்த சப்ஜெக்டில் நமக்கு தெரியும். நான் கடினமுள்ள மனுஷன்தான், நீ அட்லீஸ்ட் இதை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா உனக்கு அது வட்டியாவது கிடச்சிருக்குமில்ல, அதனால் உன்னிடத்துலேருந்து எடுத்து 10 தாளந்து உள்ள 10 ராத்தல் விருத்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி தான் தாளந்து உமையில் கூட. அன்புக்குரிய சகோதர சூழலை, நம்ம அழைப்பை பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பையும் தெரிந்து உள்ளதிலையும் உறுதி செய்யும்படியாக இப்போ என்ன செய்யணும், நிறைய வேலை செய்யணும். தேவன் உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் கொடுத்துருக்கார். 2வது உண்மை தாளந்து உண்மையில் தேவன் நமக்கு எவ்வளோ முடியும்னு பார்த்து தான் கொடுக்குறாருங்க தாளந்துகள். அவ்வளோதான், 1 2 கொடுத்தா 2 சம்பாரிச்சா போதும். அப்போ நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற தாளந்துகளுக்கு தக்க விதமாக நம்ம அவருக்கு செய்தாலே போதும். ஆக்சுவலாக தேவனுக்கு நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, செய்யவும் முடியாது, அவருடைய பிள்ளைகளுக்கு. அதான ஊழியம். அப்போ அந்த 2 உவமையிலையுமே தேவன் எதிர்பார்க்கிறது, இந்த கமெண்ட்ரி எழுதின சகோதரர்கள் சொல்கிறாங்க, ஜீல், லவ், ஆர்வம், அன்பு, அதுதான் அங்கே கணக்கு பண்ணப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துவுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நம்ம நிற்கும்போது நாம் தேவனுக்குடைய ஊழியத்திற்கென்று அவர் எதிர்பார்த்த நல்ல குணலட்சணத்தோடு எப்படி செய்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று அவர் எதிர்பார்த்த குணலட்சணத்தோடு எப்படி அன்பு காமிச்சிருக்கிறோம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசதி வாய்ப்புகளை அவருக்கென்று முழுமையாக எப்படி செய்திருக்கிறோம், இதெல்லாம் தான் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்படும். அடுத்தது, தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் தேவனுக்கு பிரியமில்லாத எவ்வளவு செஞ்சுருக்கோம், அல்லது தேவனுடைய பிள்ளைகளை எப்படி கஷ்டப்படுத்தியிருக்கிறோம், அவங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு தீமை செஞ்சுருக்கோம், இதெல்லாம் அந்த கணக்கில் வருது. இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தான் தேவன் நமக்கு அங்கே கொடுக்குறார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இதை டோட்டலாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கிளியராக சொல்லிட்டார். வாசிக்கலாம் பாருங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். வேறொரு பலி, சத்தியத்தை தெரிஞ்சுட்டு மனப்பூர்வமாக பாவம் செய்யும்போது வேறொரு பலி இல்லை. அதே சமயத்தில் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா, இதுதான் இந்த நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நிறைய பேருக்கு இந்த மைண்டே இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம செய்கிறதெல்லாம் தேவன் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அன்புக்குரிய சோதனை, நம்ம யாருக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறோம், தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் எவ்வளோ செய்கிறோம், இல்லை பார்த்துட்டு தான் இருக்கார். இது உயிரோடு இருக்கிற நமக்கு தான் மிகப்பெரிய எச்சரிப்பு. சரீரத்தில் நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. அப்போ நன்மையை மட்டுமே செஞ்சால் அதுக்குரிய ஆசீர்வாதம், தீமையை செய்தால் அதற்குரிய ஒரு ரியாக்ஷன் கட்டாயமாக கிறிஸ்து கொடுத்துருவார். ஏன்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் இப்போ நம்ம கொடுத்துருக்காரு. இது கொரிந்தியருக்கு சொல்லப்பட்ட வசனம் அல்ல, அவங்களுக்கு சொல்லியிருக்கு. இப்போ அது யாருக்கு எச்சரிப்பு கொடுக்குதுன்னா விசேஷமாக உயிரோடு இருக்கிற நமக்கு அந்த எச்சரிப்பு கொடுக்குது. அன்புக்குரிய சோழல், இதைத்தான் அவர் முன்னாடி சொல்கிறார். ஒரு நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்படும் போது இப்போ நல்ல கணக்கு கொடுக்குறவர்களாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறோம். அதனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போது நீங்கள் எப்படி இருக்கணும், ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு முன்பாக. இது திருவெளியத்தில் எப்படி இருக்குன்னா, ஆண்டவருக்கு அஞ்சி உழைக்கும் நாங்கள் மக்களை ஈர்க்க பார்க்கிறோம், எங்களுடைய செயல்கள் கடவுளுக்கு முன்னால் வெளிப்படையாக இருக்குது, அவைகள் உங்கள் மனசான்றுக்கும் வெளிப்படையாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் எதை செய்தாலும் ஒழிச்சு மறைச்சு செய்கிறதில்ல, ஒரு பயத்தோடு தான் செய்கிறோம். அது எப்பொழுதுமே ஒரு வெளிப்படையாக தான் அது இருக்கும். கவனிக்கிறீங்களா? 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் பாருங்கள். அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கை அளிக்கிறார். அப்போது தேவன் அவருக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். ஆக்சுவலாக உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இருக்காது.
மாம்சத்திலேயோ சுயநலத்திலேயோ. அவங்களுடைய விருப்பம் தேவனுடைய நாமம் எங்கேயாவது மகிமைப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதாங்கிறதுலையே தான் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிறீங்களா? அவர்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதர சூழலே, தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் தங்களுடைய விருப்பத்தை தேவனிட்ட அவங்க சொல்லும் பொழுது அதை தேவன் நிறைவேற்றுறேன்னு வேறு சொல்கிறாரே. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? 1ஆம் சங்கீதம் அதுக்கு உதாரணம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். படிச்சிருக்கமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்கிறதெல்லாம் ஒன்றும் வாய்க்கிறதில்லை. காரணம் என்ன? இரவும் பகலும், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். நிறைய சந்தர்ப்பங்களில் இன்பம் வரும்போது இன்பத்தில் தியானமாக இருக்கிறோம், துன்பம் வரும்போது துன்பத்திலேயே தியானமாக இருக்கிறோம். ரெண்டுலேயும் கடவுளுடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா அதுதான் இந்த வசனம். அவருடைய விருப்பத்தின்படி தேவன் அங்கே செய்கிறார். ஏன்னா ஒரு மனுஷன் தெய்வ பயத்தோட தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது தேவன் கட்டாயமாக அந்த வாழ்க்கையை தங்களுடைய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதனால தான் 2 கொரிந்தியர் 5:12 அவர் சொல்லும்போது, இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல், ரொம்ப எங்களை நாங்கள் மேன்மை பாராட்டல, இருதயத்தில் அல்ல வெளிவேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்களும் மேன்மை பாராட்டும்படி ஏதுவாக இருக்கிறோம். ஏதாவது புரியுதுங்களா? ரொம்ப கடினமான அந்த ஒரு கருத்துள்ள வசனங்கள். பவுல் ரொம்ப பெரிய ஸ்காலர், ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் பேசுவார். இப்போ அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும்னா அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு மேலே போகணும், கொஞ்சம் தியானம் பண்ணணும். இதை குறித்து திருவெழுத்தில் சொல்லும்போது, மீண்டும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று கூறவில்லை, மாறாக எங்களை குறித்து நீங்கள் பெருமைப்பட உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறோம். சொல்கிற பாரு, எங்களை குறித்து பெருமைப்பட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றோம். அப்போது உள்ளத்தை பாராமல் வெளித்தோற்றத்தை மட்டும் வைத்து பெருமை பாராட்டுவோருக்கு நீங்கள் மறுப்பு சொல்லலாம். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பெருமை பாராட்டுற ஜனங்க நிறையா இருந்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறார் பவுல் இதுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கா. நாங்கள் எங்களை மெச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் பாருங்கள், நீங்களே அவங்களுக்கு சொல்லிடலாம். யாராவது நம்மளை குறித்து தப்பாக சொன்னால் என்னன்னு நீங்களே சொல்லிடலாம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால், பாருங்கள் 2 கொரிந்தியர் 5:13 வாசிக்கலாம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். ஏதாவது புரிஞ்சுதுங்களா அன்புக்குரிய சகோதர சொல்ல? இதெல்லாம் தான் பவுலுடைய வார்த்தைகள். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்குமா? என்னது? சரி, திருவெளியத்தில் பார்க்கும்போது நாங்கள் மதிமயங்கி இருக்கிறவர்கள் போல் இருக்கிறோம் என்றால் அது கடவுளுக்காகவே, அறிவு தெளிவோடு இருக்கிறோம் என்றால் அது உங்களுக்காகவே. இப்போ கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்கள்லாம் ஒரு போதையில் இருக்கிறோம். என்ன போதை? சத்தியம் என்கிற போதையில் மதிமயங்கி இருக்கிறோம். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளை பைத்தியக்காரன் மாதிரி இருக்கும். அதை தானே சொன்னார். அப்போது அது பரவாயில்ல, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நான் ஏன் இந்த மாதிரி சத்தியத்தில் மயங்கி இருக்கணும்னா அது கடவுளுக்காக. அவர் தான் இவ்வளோ கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் உங்ககிட்ட பேசும்போது மிக தெளிவாக நாங்கள் பேசுவோம், ஏன்னா உங்களுக்காக. புரியுதுங்களா? உங்ககிட்ட கரெக்டாக தான் பேசுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மாத்திரமல்ல, எதை பேசுகிறதுனால உங்ககிட்ட நாங்கள் தெளிவாக பேசுவோம், உங்களுக்கு அது புரியணுங்கிறக்கா. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தில் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம், தேவனுடைய வழிநடத்தில் மயங்கி திரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்களெல்லாம். காரணம் என்ன? கடவுளுக்காக. அதே சமயத்தில் ஜனங்களிடத்தில் மிக தெளிவாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிசுத்தாவின் மூலம் அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னா 2 கொரிந்தியர் 5:14 வாசிக்கலாம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். பாருங்கள், கிறிஸ்துவுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். அடுத்த வசனம் பாருங்கள், அதிலேயே 15, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காகவே பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஒன்றுமே புரியாது, கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் நிதானமாக கவனிக்கணும். என்ன சொல்ல வர்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள்.
கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடே இறந்தனர். இது நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரிச்சிட்டார் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? மரிச்சிட்டார்னாலே எல்லாரும் அவரோடையும் என்ன பண்ணிட்டாங்களாம்? இறந்துட்டாங்களாம். அந்த எல்லாரும் யாரு? அடுத்தது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். சுருக்கமாக சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி கவனிக்கும்போது, இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் தான் இறந்து போனார். ஏன் இறந்து போனார்னா எல்லாருக்காக தான். அப்போ எல்லாரும் இறந்து பாருங்க, எல்லாருக்காகவும் இறந்துட்டார்னா, அவர் இறந்துட்டார்னாலே எல்லாரும் இறந்த கணக்கு தான், எல்லாரும் செத்து போன மாதிரி. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அதில் பிழைச்சிருக்கிறாங்க பாருங்க கொஞ்சம் பேர். அது யாருன்னா திருச்சபை. நம் மாம்சத்திற்கென்று செத்து ஆவிக்கென்று பிழைக்கிறோம். அப்போ அந்த திருச்சபை இனி தங்களுக்காக வாழாம மற்றவர்களுக்காக இறந்தார் பாருங்க இயேசு கிறிஸ்து, அவருக்குன்னு வாழணுமா, அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்போ இனி நம்முடைய வாழ்க்கை நம்முடையது அல்ல, நமக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஐஸ்வர்யம். அப்போது நம்ம மற்றவர்களுக்காக வாழும்போது நிறைய கருத்துக்கள், ஆவிக்குரிய கருத்துக்கள் நம்முடைய தலையில் ஏறணும். கவனிக்கிறீங்களா? எப்படி ஏறுறது? அவருக்காக வாழ்கிறதுனா, ஒரு வேளை கிறிஸ்து என்கிற ஒரு மனிதர் நம்ம முன்னாடி இருந்து அவர் நமக்கு மாமாவாகவோ அல்லது சித்தப்பாவாகவோ அல்லது நமக்கு அண்ணனாகவோ தம்பியாகவோ இருந்திருந்தார்னா, இப்போ அவர்களுடைய நலனுக்காக நம்ம என்ன செய்யலாம்? வாழலாம். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்முடைய உயிரை கொடுத்து காப்பாற்றலாம். அதுதான் என்னுடைய கருத்து. அப்போது கிறிஸ்துவுக்காக வாழ்கிறதுங்கிறது எதை குறிக்குதுன்னா, சுற்றி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. ஏன்னா கிறிஸ்துவை நம்ம இன்னும் பார்க்கல. அதனால தான் அடுத்த வசனம் ரொம்ப கிளியராக சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 5:16 வாசிக்கலாம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இந்த வசனத்தை நம்ம எதற்கு அதிகமாக பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இனி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவை இனி பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் போயிட்டார். அதனால் அவரை பார்க்க முடியாது என்பதற்கு இந்த வசனங்களை நம்ம பயன்படுத்துவோம். இனி மாம்சத்தின்படி அறியோம் இந்த வசனங்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால், இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாதுங்கிறதுக்கு எபிரேயரில் நமக்கு விளக்கம் இருக்குது. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை ஒருவர் தரிசிக்க முடியாது. அப்போ ஒருத்தர் டோட்டலாக பரிசுத்தமானதான் தரிசிக்க முடியும். எப்போ ஆவாங்க? தம்முடைய முழு மாம்ச சரீரம் விழுந்து ஆவிக்குரிய சரீரம் எழுக்கும்போது தான் அந்த பரிசுத்தமாகும். பரிசுத்தமாகுதல் தான் இப்போ ஆகிட்டுருக்கு, முழுமையாகலை. அப்போ அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவை நம்ம பார்க்க முடியாது. ஏன்? அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கார். ஆனால் இந்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா, இனி இயேசு கிறிஸ்துவை மாம்ச கண்களால் பார்க்க முடியாது என்கிற கருத்தை தாண்டி நீங்கள் மாம்ச சிந்தையில் அவருடைய விஷயங்களை உணர முடியாது என்பது தான் அதனுடைய உண்மையான பொருள். ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போதே சொல்லிட்டார். யோவான் 14:19 வாசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள். அவர் முதலே சொல்லிட்டார், கொஞ்ச காலத்திற்குள்ளே உலகம் என்னை காணாது, என்னை யாரும் பார்க்க முடியாது, நீங்கள் பார்ப்பீங்க. அதே சமயத்தில் பேதுரு இதை குறித்து எழுதும்போது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒருபுறம் பாடுபட்டார். இது உலக நமக்கு ஜெனரல். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்போ நமக்கு கிளியரன்ஸ் என்னென்னா, கிறிஸ்து இப்போ எப்படி இருக்கார்? ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கார். அப்போ ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவரை நம்ம பார்க்க முடியாதுங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா நம்ம மாம்ச கண்கள் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற கிறிஸ்துவை உணர முடியுமா? கட்டாயமாக உணர முடியும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரே ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர். அடுத்தது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே நமக்கு என்று இருக்கு விடுதலை உண்டு. கவனிக்கிறீங்களா? கர்த்தரே ஆவியானவர்ங்கிறது இயேசு கிறிஸ்து ஆவியாயிட்டார், அதாவது ஆவிக்குரிய சரீரத்துக்கு போயிட்டார்.
கர்த்தருடைய ஆவி அது பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் நமக்கு ஒரு விடுதலை இருக்குங்கிறார். கவனிக்கிறீங்களா? அப்போ நமக்கு இப்போ சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம், உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டோம், உலக பாரம்பரியங்களை விட்டு வெளியே வந்து சொல்லிட்டோம், உலக பிரகாரமான சபைகளை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டோம். ஆனால் இன்னும் நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சானா? இல்லை, இல்லையா? விடுதலை எப்போ? அப்போ எதில் நம்ம மாட்டிகிட்ருக்குறோம்? அதுலேருந்து இன்னும் நம்ம வெளியே வரல. எதிலிருந்து தெரியுங்களா? பின்னாடி அதுக்குரிய ரெஃபரன்ஸ் வருது. நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற கூடாரம், ஏற்கனவே படித்தோம் இல்லையா? இது இந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த கூடாரம், இதில் உள்ள தவிச்சிட்ருக்குறோம். இந்த பழைய மனுஷன் இதுக்குள்ளே தான் தவிச்சிட்ருக்குறோமா? இந்த கூடாரத்தை விட்டு வெளியே நம்ம இன்னும் வரல. இதுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. எப்போ விடுதலை கிடைக்கும்? நம்ம இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வரும்போது. அந்த விடுதலைக்காக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அச்சாரம் தான் தேவனுடைய ஆவி. இப்போ ரோமர் 8:9 வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லவன். பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருந்துச்சுன்னா, ரொம்ப டீப்பான வசனம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்துச்சுன்னா நீங்கள் மாம்சத்திலேயே சிந்திக்க மாட்டீங்க. உடைய திங்கிங் ஃபுல்லாக ஆவிக்குரிய சிந்தனையே இருக்கும். அப்படி கிறிஸ்துவுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, அது ஒன்று. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர்கள். இப்போ நம்மளாம் வந்துட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா அப்படின்னா இந்த வசனம் எப்படி தெளிவுபடுத்துது? கிறிஸ்துவுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவுடைய ஆவி அதுக்கு தானே கொடுத்துருக்கார், மாம்சத்துக்குள்ளேயே அந்த ஆவியை கொடுத்துருக்கார். இப்போ நம்முடைய சிந்தனைகள் முழுவதும் எதை நோக்கி இருக்க வேணும் அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை நோக்கி இருக்க வேணும். இந்த ஆவிக்குரியதுன்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு போர் அடிக்கும். என்ன பிரதர் சும்மா ஆவிக்குரியதுங்க சொல்கிறீங்களே? ஆவிக்குரியதுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. பைபிள் வசனம், தேவனுடைய திட்டம், அதை திங்க் பண்ணுறது, இவ்வளோ தான். ரொம்ப பெரிய மலையெல்லாம் முறிக்கிறதெல்லாம் இல்லை. தேவனுடைய வசனங்களை, அவருடைய திட்டங்களை திங்க் பண்ணி அதில் நமக்கு என்ன பங்கு இருக்கோ அந்த பங்கை சரி பண்ணுறக்குரிய ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்கிறது. ஆவிக்குரிய ஜீவி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம். நம்முடைய ஆவி, நம்முடைய சிந்தை தேவனுக்கென்று அது இருக்க வேணும். அதனால தான் இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா? இதுக்கு முடிக்கிற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒருவேளை மாம்சத்தையும் இரத்தத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கான வாய்ப்பு இல்லை. 1 கொரிந்தியர் 15:50 படிக்கிறோம் இல்லையா? சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது? அது சுதந்திரிக்காது. அழிவுள்ளதாகிய இது அழியாமை அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். 1 கொரிந்தியர் நிருபத்திலே படிச்சிட்டோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நமக்கு அவர் முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறார். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, இதைத்தான் கடைசியாக சொல்லி முடிக்கிறார். அப்படின்னா இப்போ ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுடைய ஆவி ஒருத்தனுக்குள் இருந்தால் கிறிஸ்துவுடையவன், கிறிஸ்துவுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு படிச்சிட்டோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புரியுதுங்களா? அப்படின்னா புது சிருஷ்டி என்றால் என்ன? புது சிருஷ்டின்னா அந்த வசனத்திலேயே பதில் இருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டினா என்ன? பழையவைகள் ஒழிந்து போயின, அதுதான் புது சிருஷ்டி. பழசில்லாமல் இருக்கிறதா எனக்கு புதுசு, எல்லாம் புதிதாயின, எல்லாம். அப்போ நம்முடைய பழையவைகள்ங்கிறது என்னென்னா, பழைய மனுஷன், பழைய உடம்பு, அதனுடைய ஆசை இச்சைகள், சுபாவங்கள், பழைய நோக்கங்கள், பழைய சிந்தைகள், பழைய கேரக்டர். புரியுதுங்களா? அப்புறம் பழைய போதகம், எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று எழுந்து வரும்போது நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி உருவாகிறான். அந்த குழந்தைக்கு பேர் புது சிருஷ்டி. அந்த பிறந்த குழந்தை, அந்த புது சிருஷ்டி எப்பொழுதுமே களங்கமில்லாத ஞானப்பால தாங்க தேடிட்டே இருக்கும். கவனிக்கிறீங்களா? ஆனால் நமக்குள்ளே என்ன பிரச்சனை தெரியும்? இந்த பழைய மனுஷன் வளர்ந்து நிற்கிறான்.
பாவம் அந்த சின்ன குழந்தை புது சிருஷ்டி நமக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் நிற்குது. இந்த குழந்தை களங்கமில்லாத ஞானப்பாலை தேடிட்டு இருக்கோம். இந்த பழைய மனுஷன் எதெல்லாம் களங்கம் இருக்கோ அத்தனையும் தேடுவான். புரியுதுங்களா? அதனால தான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இங்கே புது சிருஷ்டி, இங்கே பழைய சிருஷ்டி. இதில் எப்படி யார் வளருது அப்படின்னா, நடுவில் நம்முடைய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, மனசாட்சி படிக்கிறோம் இல்லையா, இந்த மனசாட்சி இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணால் இந்த குழந்தை டெவலப் ஆகிடும், புது சிருஷ்டி. இந்த மனசாட்சி இந்த பெரிய மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணால் இவன் பெரியவன் ஆகி செத்துருவான், அழிவுக்குள்ளே கொண்டு வரவனுடைய புது சிருஷ்டியை இல்லாமல் பண்ணிடுவான். பழைய சிந்தை, பழைய நோக்கம். அப்போ கிறிஸ்துவுடைய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒருத்தர் புது சிருஷ்டினாலே அவர்கள் வாழ்க்கையவே புதுசாக மாற்றணும். எத்தனையோ பேர் அன்புக்குரிய சகோதரர் பெயர் சபையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய ஒரு கவர்மெண்ட் போஸ்டில் இருந்த பிரதர் எனக்கு காலிங் வந்தது, உடனே என்ற வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இதிலிருந்து அதிக வருமானம் கூட வரல, அதில் அப்படி கூட இருக்கும். ஒரு சிலர் உண்மையாகவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனிச்சு பாருங்கள். அப்போது சத்தியம் தெரியாத ஒருத்தரே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. சத்தியம் தெரிந்தவர்கள் என்ன செய்யணும், தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கேரக்டர், ஒருவேளை மோசமான கேரக்டருக்குள் இருந்தோம்னா இப்போ நல்ல கேரக்டருக்கு டெவலப் பண்ணிடணும். அந்த வாஞ்சை இருக்கணும். எல்லாம் புதிதாயின. இந்த புதுசாக வரக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள் அந்த புது சிருஷ்டிக்கூடிய அந்த ஒரு ஆளுமை என்ன என்று சொல்லி கவனிக்கும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கவனிக்கலாம் பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்க. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல், அப்போ வேஷம் போட்டால் பழைய சிருஷ்டி. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும். பைபிள் வசனமே பாருங்கள், வேத வசனத்தை ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை பகுத்து போதிக்கணும்னு இருக்கா இல்லையா? அப்போ பகுத்தறியணும். ஆக்சுவலாக தேவனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியணும். அது வசனத்தில் இருக்கு. உடனே அதை செய்யறதுக்கு தங்களுடைய மைண்டை மாற்றிக்கணும். மறுரூபம், மைண்டே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடணும். சில பேருக்கு மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க. அவருக்கு மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. உண்மைதான். திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாம் வெளி உலகத்திற்கு பைத்தியமாக தான் தெரிவாங்க. சேஞ்ச் ஆனவங்க பைத்தியமாக தெரிவாங்க, சேஞ்ச் ஆகாதவங்க புத்திசாலிகளாக தெரிவாங்க. அப்போ உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாயிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக கொடுங்க. அப்போ பழைய மனுஷன் எப்பொழுதுமே சுயநலமாக இருக்கணும்னு தான் விரும்புவான். பழைய சிருஷ்டி ஆடம்பரத்தை விரும்புவான், தன்னை எல்லாரும் புகழணும் விரும்புவான். நல்லா புரிஞ்சுக்கலாமா? தனக்கு என்ன ரெக்ரியேஷன் வேணுமோ அதை செய்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவான். அதுதான் பழைய சிருஷ்டி. புது சிருஷ்டி பிறர் நலத்தையே பார்த்துட்ருப்பான். புது சிருஷ்டி பிறருடைய நலத்தை, ஏன்னா தேவனுடைய கேரக்டர் அவனுக்குள்ளே இருக்கும். யார் புது சிருஷ்டின்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? பவுல் கேட்குறாரு பாருங்க. பவுல் அதுக்கு விட சொல்கிறார். சூப்பரான ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு தேவனுடைய செய்கை. அப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா நல்லது செய்யறதுக்காகவே இன்னைக்கு நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறான். இந்த வசனம் எப்படி தெரியுங்களா சொல்லுது? யூ ஆர் த மெஷின் ஆஃப் காட்னு சொல்லுது. நன்மை செய்யறதுக்காகவே உருவாக்கப்பட்ட தேவனுடைய மெஷின் செய்கைகளாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கார். அவர் லைஃப் இருக்கு பாருங்க, இட் இஸ் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ திடீர் என்று நமக்கு வரக்கூடிய அவமானங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா சோர்ந்தே போயிட வேண்டாம். எப்படி புரிஞ்சுக்கணும்? இது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டார் தேவன், நம்முடைய நலனுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கார். அப்போ நீங்கள் வேறு மாதிரி கேட்டக்கூடாது. அப்படின்னா நம்ம பாவம் செய்கிறது தேவன் செய்த ப்ரோக்ராமான்னு கேட்டக்கூடாது. தேவன் பாவம் செய்கிறதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் போடுறதில்லை. ரட்சிப்புக்கு தான் ப்ரோக்ராம் போடுவார், பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் ப்ரோக்ராம் போடுவார். ஸோ அப்படின்னா இது என்ன காரியம் அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு சுயாதீனம்னு கொடுத்தார் பாருங்க. அந்த சுயாதீனத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ தேவன் அங்கே ப்ரோக்ராமாக வைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வசனம். நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக வாழ்கிறதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நல்ல கிரியை செய்கிறதுக்கு தேவனால் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட செய்கை.
நீங்கள் தேவன் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரோ அதில் தான் நீங்கள் போகணும்னு அர்த்தம். எப்படி போகணும்? இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு மைண்டை சேஞ்ச் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துறது. இப்படி செலுத்துகிறவர்கள் இந்த பூமியில் யார் தெரியுமா? யோவான் 1:13 வாசிக்கலாம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பாருங்க, யாரால பிறந்தவங்களாம்? ரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினால். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? புருஷ சித்தத்தில் அவர் வரல. பரிசுத்தாவி மரியம்மா வயிற்றில் போனோன்னு ஒரு பரிசுத்தமான கரு உருவாச்சுன்னு சொன்னோம். இப்போ திருச்சபையின் பிள்ளைகளே அவர் எப்படி தான் சொல்கிறார்னா புருஷ சித்தம் இல்லைங்கிறார். இது எப்படி புரிந்து கொள்ள வேணும்? கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று வந்தவர்கள் தான் நம்மெல்லாம். அப்படி வருகிறவர்களே யார் வயிற்றில் யார் பிறக்கணும்னு தேவன் நிர்ணயிக்க பண்ணியிருக்கார். இன்னான் இதிலே பிறந்தான் படிச்சிருக்கமா இல்லையா? அப்போது நம்முடைய லைஃப் ஏற்கனவே தேவனால் ப்ரோக்ராம் நிர்ணயிக்கப்பட்டது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா அவருடைய ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாம். அது தெரியாமல் போனோம்னா வேறு ப்ரோக்ராம் தான். கவனிக்கிறீங்களா? அப்போது இவர்கள் நம்மளாம் எவ்வளோ மேன்மையான ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். இதை யாக்கோபு எப்படி எழுதுகிறார் பார். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தம்முடைய என்டையர் கிரியேஷன் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். யாரெல்லாம் சத்திய வசனத்தினாலே உருவாக்கப்படுகிறார்களோ அவங்க தாங்க தேவனுக்கு முதற் பலன்கள். விசேஷமாக இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தி பாருங்கள். த ஃபஸ்ட் பார்ன் ஆஃப் தேவன், பிதாவாகிய தேவன், அவர் சத்திய வசனத்தில் தன்னை உருவாக்கினார். எப்படி தெரியுங்களா? 40 நாள் தான் பாடுபட போகிறது, தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஏசாயா படித்தார், சங்கீதம் படித்தார், எல்லாமே படிச்சிருக்கார். தேவன் ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவருக்கு கடைசி வரைக்கும் சொல்லலை, மற்ற எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். அதில் அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவனுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லைன்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்க போறாருன்னு அவருக்கு சொன்ன வசனம் அது. நம்மளை யாராவது துப்புனா டக்குன்னு மறைச்சிக்குவோம், ஆனால் கிறிஸ்து அப்படியே முகத்தை காமிக்கிறாராம். இப்போ என்ன? அந்த வசனத்தின்படி தான் வாழ்வதற்கு தன்னை அவர் உருவாக்குறார். அப்போ ஒருத்தர் துப்பிட்டா அவனுக்கு நேராக முகத்தை காட்டி அப்படியே சகிச்சு நிற்கணும். ஒரே ஒரு வசனம் தன்னை உருவாக்குறார் பார். அந்த ஒவ்வொரு அவமானங்கள் படும்பொழுதும் அதை எப்படி சகிக்கிறன்னு தன்னை உருவாக்கிட்டான். பிரச்சனையே இப்போ நமக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? நம்ம உருவாக்குறது இல்லை, அதுக்கு பதிலாக வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம சகிச்சு எல்லா துன்பங்களையும் சகிச்சு அவமானங்களை சகிச்சு பொறுமையோடு இருந்து தேவனுடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்வது அந்த வாழ்க்கை எப்படின்னா அந்த வசனத்தின்படி வாழ்கிறவங்களால தான் முடியும். அவர்கள் தான் தேவனுக்கு முதற் பலன்கள். கவனிக்கிறீங்களா? இதை சொல்லிட்டு தான் பவுல் எழுதுகிறார், இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை, அப்போது ஒரு மகா பெரிய விஷயத்தை தேவன் கொரிந்து பட்டணத்தில் செய்யறதுக்கு விரும்புகிறார். கொரிந்து பட்டணத்து ஜனங்கள் அவ்வளவு மோசமான ஜனங்களாக இருந்தாலும் அவர்களை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை பவுல்கிட்ட தேவன் கொடுக்குறார். அது எப்படி சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 5:19 வாசிக்கலாம். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்க, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். உலகத்தார் யாரு? அதே ரோமர் 5:10 சொல்றார் பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கல. இந்த இடத்துல நாம்ங்கிறார். நம்மெல்லாம் ஆக்சுவலாக அப்படித்தான் இருந்திருக்கணும். தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒப்புரவாகுதல் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா? 2 பேர் பயங்கரமான சண்டை போட்டு ஒன்றா சேரும்போது அந்த சமாதானம் சந்தோஷம் அது தேவனுக்கு கொடுக்கணுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த சந்தோஷத்தை கொடுக்குறக்காக உலக ஜனங்களை, விசேஷமாக திருச்சபையின் ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக தன்னுடைய ஜீவனையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கார். அந்த ஒப்புரவாக்குறின் ஊழியத்தை தான் இப்போ நாங்கள் செய்ய வர்றோம். நீங்கள் வேறு எதையும் நினச்சிக்காதீங்க, உங்களோட தேவனோடு ஒப்புரவாக்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். பவுல் சொல்கிறார். 20ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனபடினாலே தேவனானவர்
எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். பாருங்க என்ன சொல்றார், நாங்கள்லாம் கிறிஸ்துவுடைய தூதர்களாக வந்திருக்கோங்கிறார். கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட நீங்கள் ஒப்புரவாகன்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். திருவெளியத்தில் ரொம்ப கிளியராக இருக்கும், நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாக இருக்கிறோம், கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விழுக்கிறார், உங்களுக்கு கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று நாங்கள் உங்கள் இடத்துல மன்றாடுகிறோம். ஏன் தெரியுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் எப்படி இந்த இடத்துல கொடுத்துருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் போது இந்த வசனத்தோடு அவர் முடிக்கிற பாரு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி பாவமறியாத அவரை நமக்காக என்னாகிட்டாராம், பாவமாக்கினார். ஆக்சுவலாக அந்த வெளியில் போய் நின்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றவாளி கூண்டல் நிற்க வச்சாங்க பாருங்கள். அந்த குற்றவாளி கூண்டலில் நிற்க வேண்டியவங்க நம்ம, அந்த இடத்துல நம்ம நிற்கணும். நமக்காக அவரு போய் அங்கே நின்ட்டாராம். பாவமறியாத அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார். அப்படின்னா பாவியாயிட்டார்னு அர்த்தம் அல்ல. திருவெளியம் பைபிளில் கிளியராக இருக்கும், நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். பாவம் நிலைக்கு கொண்டு போயிட்டாராம். காரணம் என்னென்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி இருந்தார் தெரியுங்களா, பாவம் அறியாத அவர். எபிரேயர் 7:26 வாசிக்கலாம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் பாருங்க, பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். இப்படி இருந்தவரை இது அப்படியே நமக்கு அப்ளை பண்ணி பாருங்க. பரிசுத்தர் அவர், நம்ம அசுத்தர். குற்றமற்றவர் அவர், நம்ம எல்லா குற்றமும் பண்ணியிருக்கோம். மாசில்லாதவர் அவர், நம்ம எல்லாத்துலேயும் மாசு, கரப்ஷன். பாவிகளுக்கு விலகினவர், நாமளே பாவிகளாக இருக்கிறோம். எப்படி இருக்க வேண்டியவர் நம்ம வந்து பாருங்கள், நம்மளை தான் கொண்டே குற்றவாளியில் வெளியில் நிறுத்தணும். அன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த பாடு மரணங்களையெல்லாம் நம்ம சிந்திக்க போகிறோம். ஆண்டவரை கொண்டு போய் வெளியில் ஒரு நியாயாதிபதியை வெளியே நிறுத்திட்டு உள்ள அத்தனை பாவிகளை உட்கார்ந்து இவர் என்ன தப்பு பண்ணார், அதுக்கு யார் சாட்சின்னு சொல்லி மிக கேவலமான முறையில் அவங்க நடந்துட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அதையும் சகிச்சுட்டு தான் இருந்தார். பாருங்கள், நியாயாதிபதி சீட்டில் உட்கார வேண்டியவர் குற்றவாளி சீட்டில் கொண்டே உட்கார வச்சிட்டாங்க. காரணம் ஒன்று தான், குற்றவாளி சீட்டில் உட்கார வேண்டியது நம்ம இல்லையா. விசேஷமாக நம்மங்கிறது யாருங்க, தேவனோடு உடன்படிக்கை செய்த அவருடைய பிள்ளைகள். எந்த வகையிலையும் 2ஆம் மரணத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பாவமறியாத கிறிஸ்து நமக்காக அவர் பாவமாக்கிட்டார். அதனால தான் பிலாத்து முன்னாடி கொண்டே நிற்கும்போது பிலாத்து ரொம்ப கிளியராக கேட்டார், இவர் மேலே ஒரு பாவம் என்னால் சொல்ல முடியலையே என்ன இருப்பார். எத்தனை ரிப்போர்ட்ஸ் போயிருக்கும். அப்படின்னா இவங்க ஏன் அவரை அப்படி அது தூண்டி விட்டாங்க. பரிசேயர் சதிசேயர்லாம் தூண்டி விட்டு இவரை வந்து தவறாக குற்றப்படுத்தினாங்களுடைய அவர் குற்றவாளி அல்ல. ஆனால் குற்றவாளி மாதிரி போய் நிற்கிறார், அந்த சகிச்சு நிற்கிறார் பாருங்க. அவருடைய மைண்டு ஃபுல்லாக இப்போ யார் தான் இருந்திருப்பாங்கன்னா, நான் இந்த தண்டனைக்குள்ளே போவதனால என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அவர்கள் பாவமறியாத நிலைமைக்குள்ளே போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வர்றாங்கன்னா அதற்கு நான் தண்டனைக்குள்ளே போயிடுறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அன்புக்குரிய கொரிந்து பட்டணத்து ஜனங்களே, அவங்களுக்கு மாத்திரமில்லை நமக்கும் தான். நாமோ அவர் எப்படி இந்த பூமியில் புது சிருஷ்டியாக வாழ்ந்தாரோ அதே மாதிரி நாமளும் வாழ்ந்து அவருக்கு நன்றி உணர்வுகளாக இருக்கணும். அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து அடுத்த அதிகாரத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அந்த அதிகாரத்தினுடைய காரியங்களையும் கவனிக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.